வன்னிக்கா நீங்க ஆஹ் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேலணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் பஞ்சபூத தலங்கள் பற்றி படிக்க போகிறோம். பஞ்சபூத தலங்கள். பஞ்சபூத தலங்கள் என்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்குரிய சிவாலயங்கள் ஆகும். இத்தலங்களில் மூவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன. இத்தலங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் பஞ்சபூதங்களில் ஐந்தும் கலந்தோ அவற்றுள் சிலவற்றை கொண்டோ உருவாகி இருக்கும். பஞ்சபூதம் பெயர் காரணம். பஞ்சம் என்பது 5 என்ற எண்ணிக்கையை குறிக்கும். எடுத்துக்காட்டாக பஞ்சலோகம் என்பது 5 உலோகங்களின் கலவை எனலாம். இதுபோல முக்கியமான 5 கூறுகளின் 5 பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் என்பர். ஒவ்வொரு சிவத்தலமும் ஒரு வரலாறு காரணமாகவும் ஏதேனும் ஒரு தன்மையினாலும் அல்லது இயற்கையான நிலவரத்தினாலும் இப்பூதத்திற்குரிய கோயிலாக விளங்குகின்றன. பூதங்களுக்குரிய 5 சிவத்தலங்கள் பின்வருமாறு: காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் நிலம், குறிக்கும் பூதம் நிலம், லிங்கத்தின் பெயர் பிருத்துவிலிங்கம், இடம் காஞ்சிபுரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில், நெருப்பு, அக்னி லிங்கம் என்னும் ஜோதி லிங்கம். திருவண்ணாமலை. திருவாலைக்காவல் ஐம்புகேசுவரர் கோயில், நீர், அப்பு லிங்கம் அல்லது யம்பு லிங்கம். திருச்சி. சிதம்பரம் நடராசர் கோயில், ஆகாயம், ஆகாச லிங்கம், சிதம்பரம். திருக்காலத்தி காலத்தீஸ்வரர் கோயில், காற்று, வாயுலிங்கம், திருக்காலத்தி. 5 முக விளக்கும் தீபாராதனைகளும். உலகத்தில் பஞ்சபூதங்கள் 5, அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். உலகில் பஞ்சபூதங்களும் 5, அவை மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவை. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பஞ்சபூதங்கள் ஒளி பெற்று சிறப்படைய வேண்டும் என்பதற்கு கோவில் வழிபாடுகளில் 5 முக விளக்குகள் ஏற்றுவதும் தீபாராதனைகளும் நடைபெறுகின்றன. பஞ்சபூத தலங்களின் சிறப்புகள். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தமிழகத்தில் பாலாற்றில் கரையில் அமைந்துள்ள இந்நகரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைநகரமாகும். இது பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும். திருக்கச்சியகம்பம் என பழைய சமய நூல்களில் குறிக்கப்படும். காஞ்சிபுரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இங்கு பல கோயில்கள் உள்ளன. அவற்றுள் முக்கியமானவை காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், கைலாசநாதர் கோயில். கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளான தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள் மற்றும் முத்துசாமி தீட்சகர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற தலம் காஞ்சியாகும். தமிழ் தியாகராஜர் என போற்றப்படும் பாபநாசம் சிவன் அவர்களும் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். காஞ்சிபுரத்தை பாடியோர்கள் நெருங்கிய தொடர்புடையவர்கள் நாயன்மார்கள். அப்பர், சுந்தனர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், சாக்கிய நாயனார், திருக்குறிப்பு தொண்டு நாயனார், ஐயடிகள், காடவர்கோன் நாயனார், ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமலிசை ஆழ்வார், அருணகிரிநாதர், கச்சியப்ப சிவாச்சாரிய, ராமனுஜர். காஞ்சிபுரம் தென்னிந்தியாவின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றாகும். காஞ்சி நகரம் பற்றிய குறிப்பு சங்க இலக்கியம் பாடங்களிலும் பரிபாடல் மணிமேகலை காப்பியத்திலும் உள்ளன. இப்பகுதி தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டது. நகரேஷ காஞ்சி நகரங்களுள் காஞ்சி என குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு பண்டை காலத்தில் புகழ் பெற்று விளங்கிய நகர காஞ்சி. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் இந்நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டார்.
அவரது குறிப்பின்படி காஞ்சி நகரம் 5 மைல் சுற்றளவிற்கு பரந்து விரிந்து இருந்தது எனவும் மக்கள் கல்வி வீரத்தில் சிறந்து விளங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் காஞ்சி நகரத்திற்கு கௌதம புத்தர் வருகை புரிந்தார் என்று கூறியுள்ளார். காஞ்சிபுரம் நெசவு தொழிலுக்கு மிகவும் புகழ் பெற்றது. இங்கு தயாரிக்கப்படும் காஞ்சி பட்டு புடவைகள் மிகவும் பிரபல்யமானது. தமிழகத்தின் முன்னாள் தமிழக முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்த இடம் எனும் சிறப்பை பெற்றது காஞ்சி இந்நகரம். ராபர்ட் கிளைவ் வரதராஜ பெருமான் கோயிலுக்கு ஆபரணங்கள் வலவும் வழங்கி இருக்கிறார். திருவானைக்காவல் திருச்சி. திருவானைக்காவல் என்ற பெரிய சிவன் கோவில் நகரம் திருச்சிக்கு அருகே அமைந்துள்ளது. இதனை திருவானைக்காவல் திருவானைக்கோவில் என்றும் அழைப்பர். காவேரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில் திருவரங்கத்திற்கு அருகே அமைந்துள்ளது. திருவானைக்கா பஞ்சபூத ஸ்தலங்களில் புஸ்தலம் நீர்த்தலம் ஆகும். மூலஸ்தான லிங்கம் இருக்குமிடம் தரமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். இங்கு இருக்கும் ஜம்பு லிங்கம் அம்பிகையால் செய்யப்பட்டது. ஒரு முறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தங்கொண்டார். காவேரியில் சிறிது நீரெடுத்து லிங்கம் வடித்தார். அம்பிகை கையில் நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார். நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் அம்பு லிங்கம் என வழங்கப்படுகிறது. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இப்பாடல் பெற்ற தலமாகும். திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சி தவம் உச்சிக்கால பூசையின் போது சிவச்சாரியர் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேள வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒருவர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்க கூரை இல்லாமல் வெயில் மலையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. இது நல்ல கதை, எல்லாத்துலயும் வாரது இந்த கதைகளை பற்றி நல்லா இருக்கு. முதல்ல எங்கேயோ அறிஞ்ச கதையில் தான். சிவலிங்கம் குறை இல்லாமல் வெளியில் மலையில் கிடந்தது. சிலந்தியின் சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் சிவலிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியில் இருந்து தன் துதிக மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலியை அசிங்கமாக கருதி அதை அழித்து விட்டு செல்லும். சிலந்தி துதிக்கை மூலம் கொண்டு வந்து வழிபட யானை சிலந்தி பின்னிய வேலையை அசிங்கமாக கருதி அதை அழித்து விட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபுறவியில் கோச்சங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தார். பூர்வ என்ம வாசனையால் கோச்சக்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து செவண்டி கோயில்கள் கட்டினார். நீங்க சிரிச்சா போல நான் ரியலைஸ் பண்ண அவையாவும் மாட கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்சட்காங் சோழன் கட்டிய முதல் மாட கோவில் திருவானைக்கா அம்புகேஸ்வரர் ஆலயமாகும். இத்தலத்தின் 4வது திருச்சுற்று மதுரை இறைவனே தேரில் ஒரு சித்திரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு
திருநீரை கூலியாக கொடுத்ததாக தர வரலாறு கூறுகிறது. பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீறு தங்கமாக மாறியதாகவும் தர வரலாறு கூறுகிறது. ம் இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள். அழைக்கிறார்கள். ம் மற்றொரு சந்நிதியில் நான் குபேரலிங்கம் வாசிக்கிறேன், உள்ளது. களைச்சு போனேன். ஓ, மற்றொரு okay. சந்நிதியில் குபேரலிங்கம் உள்ளது. மிக பெரிய வடிவாகவும் பலமுக ருத்ராட்சரம் தாங்கியும் உள்ளது. இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தனானான். காண கிடைக்காத பல அரிய சிற்பங்கள் இத்தலத்தில் உள்ளன. 3 கால் முனிவர் சிலை, ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சந்நிதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடக்கிறது. ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற தத்துவத்தை விளக்குகிறது. 4 கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனத்தையும் கவருவார்கள். அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது. அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்தி கொண்டிருக்கும் பெண் மிக தத்துவ ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளார். பல்வேறு சோழ மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல கொடைகளை வழங்கியுள்ளனர். இதை இதுவரை இங்கு கிடைத்துள்ள 186 கல்வெட்டுக்கள் மூலம் அறியலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்த இது பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும். இது நெருப்புக்கான தலமாகும். திருவண்ணாமலையில் அருணாச்சலேயர் கோயில், சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடப்பெற்ற தலமாகும். ரமணர் தவம் இருந்த தலமும் இதுவாகும். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையுடைய தலம் திருவண்ணாமலை. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. மலையில் தீபம் ஏற்றப்பட்டது மக்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிடுவார்கள். இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் ஆகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார். தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஜதீகம். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதாம். சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிறார். வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் தீபத்தை வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவார். பஞ்சபூத தலங்களில் இது அக்கினி தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருள்வதாக சொல்லுகின்றார். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது தெரிந்த விஷயம். ஆனால் இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள். மாட்டு பொங்கல் என்று இங்குள்ள நந்திக்கு காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் மலர்களான மாலை அணிவித்து பூசை செய்வார். அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தில் ஒரு தூணில் காட்சி தந்தார். இதனால் இவர் கம்பத்திளையனார், அதாவது கம்பம் தூண் இளையனார் முருகன் என பெயர் பெற்றார். இங்குள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தின் அடியில் கோபுரத்திளையனார் என்ற பெயரிலும் முருகன் காட்சி தருகிறார். அருகில் அருணகிரிநாதர் வணங்கியபடி இருக்கிறார். அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்திலிருந்து விழுந்து உயிர் விட முயன்ற போது அவரை காப்பாற்றி திருப்புகழ் பாட அருளினார். இந்த 2 முருகனின் தரிசனம் மிகவும் விசேஷம். பிரம்மலிங்கம், யோகநந்தி, பாதாளலிங்கம், கிளி கோபுரம், அருணகிரி, யோகேஸ்வரர் ஆகியவை முக்கிய தரிசனம் செய்ய வேண்டியவையாகும். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பக்தர்கள் அண்ணாமலையை வலம் பெறுவார்கள். இது கிரிவலம் என அழைக்கப்படுகிறது. இங்கு பல சித்தர்களும் வேதாந்திகளும் வாழ்கின்றனர். திருக்காலாத்தி படி. இத்தலம் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருப்பதியிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. திருக்காலத்தி காளஹஸ்தீஸ்வரர் கோயில் பஞ்சபூத தலங்களில் வாயுத்தலமாக விளங்குகிறது. இக்கோயில் சம்பந்தரால் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றாகும். கிபி 1516 ஆண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசன் கிருஷ்ண தேவராயனின் கல்வெட்டு ஒன்றின்படி அவர் 100 கால் மண்டபம் ஒன்றையும் மேற்கு புற கோபுரத்தையும் கட்டுவித்ததாக தெரிகிறது. இக்கோவிலில் ராகு, கேது, கிரக தோஷம், சர்ப்பதோஷம் நிவர்த்திக்கான பரிகார பூசைகள் செய்யப்படுவதால் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். சிலந்தி காலத்தி என்பது காலம், பாம்பு.
அத்தி வந்து என்றா யானை. ஜானை. அத்தி என்றா அதுண்ட அத்தி என்றா அத்தி என்றது ஒரு யானை. ஜானை. அத்தி என்ற ஒரு ஆள் இருந்தது, அவர் அழிச்சு அதான் ஜானை அந்த வந்தது அடுத்த பிறப்பில. ஆஹ் சிலந்தி பாம்பு ஆகிய மூன்றும் சிலந்தி பாம்பு யானை ஆகிய மூன்றும் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பூசித்து முக்தி பெற்றதால் அவற்றின் பெயரால் இவ்வூர் சீகாலத்தி என அப்ப பெயர் பாருங்க, பெற்றது. சீயண்டா சிலந்தி, காளமண்டா பாம்பு, அத்தியண்டா யானை. அத்தி அப்ப என்றால் யானை. இப்ப சிலந்தியும் பாம்பு யானை ஆகிய மூன்றும் யானை. இத்தலத்தில் சிவலிங்கத்தை பூசி முத்தி பெற்றதால் தானாம் அந்த ஊருக்கு பெயர், அந்த இடத்துக்கு பேர் சீகாலத்தி என பெயர் பெற்றது. அப்பா, ஆஹ் இங்க இலிங்கமாக காட்சி. இலிங்கமாக காட்சியளிக்கும் சிவனின் திருமேனியை கூர்ந்து கவனித்தால் கீழ்ப்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி ஆகியவற்றை காணலாம். அப்பா. இங்கு எழுந்தருளுள்ள சிவன் காளஹஸ்தீஸ்வரர் என்றும் அம்மன் ஞான பிரசூனாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். இத்தலம் கண்ணப்பர் வழிபட்ட தலம் எனப்படுகிறது. இக்கோயில் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலும் பல்லவர் நாயன்மார்களின் தேவார பதிகங்களிலும் 10ஆம் ஆண்டு நூற்றைச் சேர்ந்த கல்வெட்டுகளிலும் காணப்படுகிறது. 500 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவில் ராசகோபுரம் 2010ஆம் ஆண்டு மே மாதம் இடிந்து விழுந்து தரமட்டமானது. அதே மட்டத்தில் ராசகோபுரம் எழுப்ப ஆந்திர அரசு ஆய்வு மேற்கொண்டுள்ளது. விழிஞ்சு போச்சு பழங்காலத்தண்டு. சிதம்பரம் தமிழ்நாடு மாநிலத்தில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் புகழ்பெற்ற நகரங்களில் ஒன்று ஆகும். தமிழ்நாட்டின் நாட்டியத்திற்கும் கட்டிடக்கலைக்கும் பக்திக்கும் புகழ்பெற்ற நகர் இஃது ஆலய நகர், நாட்டிய நகர் என்றும் அழைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் என்ற பெயர் சிற்றம்பலமாக மருவி சிதம்பரம் என வழங்கப்படுகிறது. இது தில்லை மரங்கள் நிறைந்த காடாக முற்காலத்தில் இருந்ததால் தில்லை என்றும் தில்லை அம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிதம்பரத்தில் உள்ள ஆலயம் மிகவும் பழையமையானது, பெருமை வாய்ந்தது. சைவர்களின் முக்கிய கடவுளான சிவபெருமான் நடராசர் என்ற பெயரில் வீற்றிருக்கும் ஆலயம். இவ்வாலயத்தில் சிவகாம்பியையும் சிவகாமி அம்மையும் அருள் செய்கிறார். மட்டுமல்லாது வைணவர்களின் முக்கிய கடவுளான திருமால் கோவிந்தராச பெருமாளாக புண்டரீக வள்ளி தாயாருடன் திருச்சித்திரக்கூடத்தில் வீற்றிருக்கிறார். ஏனைய இந்து ஆலயங்களில் லிங்க வடிவமாக இருக்கும் சிவபெருமான் இங்கு நடனமாட நிலையில் இருப்பதால் பரதநாட்டியம் என்னும் நாட்டிய கலைக்கு முதற் கடவுளாக நடராசரை வணங்குகின்றனர். 40 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைக்கென ஒரு கோபுரமாக 4 கோபுரங்களும் 5 சபைகளும் உடைய கோயிலுக்கு சிதம்பரத்துக்கு வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களையும் காண முடியும். மூலவர் சிலை இருக்கும் இடம் கனக சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சபை பராந்தக சோழ மன்னனால் பொற்கூரை வேயப்பட்டு கனக சபை என்ற பெயர் பெற்றது. சைவ பெரியோர்களான நாயன்மார்கள் 4 இங்கு வந்து பாடியதால் இது பாடல் பெற்ற தலம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாரத்தில் சிதம்பரம் பற்றி கூறப்பட்டுள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று என கூறப்படும் ஆகாசம் வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்த்தும் வகையில் சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டு உள்ளது. ரத்தினத்தால் செய்யப்பட்ட நடராசர் விக்கிரகமும் ஆதிசங்கர் அளித்த ஸ்படிக லிங்கமும் இன்றும் சிதம்பரம் ஆலயத்தில் பூசித்து வரப்படுகிறது. இவ்வாலயத்தில் உள்ள 1000 மண்டபம் சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் பெயர் பெற்றது. இதை நிபுணர்கள் கட்டிடக்கலையின் அற்புதம் என்று புகழ்கின்றனர். இங்கு நடராசர் ஆலயமும் தில்லையம்மன் ஆலயமும் இளமையாக்கினார். ஆலயமும் திருச்சித்திரக்கூடமும் இருப்பதால் ஆலய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சைவ சமயத்தவர்களுக்கு கோயில் என்பது சிதம்பரம் நடராசர் கோயிலை குறிக்கும் அளவுக்கு சைவமும் சிதம்பரமும் பிணைந்தவர். நடன கலையின் தந்தையான
சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடனராசன் எனப்படுகிறது. இது மருவி நடராசன் எனவும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் பல வகையான நடனங்களில் இத்தலத்தில் ஆனந்த தாண்டவம் நிகழ்கின்றது. சிதம்பரம் கோயிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. உலகில் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை இங்கு அர்ப்பணமாக வழங்குகின்றனர். பக்தி இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் தில்லை சிவனை பற்றி பாடப்பெற்றுள்ளது. சோழ மன்னர்கள் பலர் இந்த ஆலயத்துக்கு பணி புரிந்துள்ளனர். சோழர்களுக்கு பின் பாண்டிய மன்னர்களும் கிருஷ்ண தேவராயரும் வழிபட்டதாகவும் ஆலய பணிகள் பல புரிந்ததாகவும் கல்வெட்டுக்களில் உள்ளது. சரி. ஓம் நமச்சிவாய. ஓம் வாழ்க வளமுடன். நமச்சிவாய, வாழ்க வளமுடன். இன்று சிதம்பரம் படிச்சது எனக்கு